கிராம மக்கள் அனைவரும் சில ஆண்டு காலமாக வலியுறுத்தி வந்த நம்முடைய கிராமத்தின் அடிப்படை தேவைகளில் ஒன்றான ஏற்கனவே இந்த சமுதாய கூடத்தில் அந்த சமுதாய கூடத்தை சீர்திருத்தம் செய்து ஒரு புதிய சமையல் அறையும் உணவு கூடத்தையும் அமைத்து அதை பொதுமக்களுக்கு பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கின்ற இந்த நல்ல நிகழ்ச்சி என்னன்னா, நம்ம ஊர் பெரிய ஊர், ஏறத்தாழ ஒரு 1400 மக்கள் தொகை கொண்ட ஒரு ஊராட்சி, பெரிய ஊராட்சி. இந்த ஊராட்சியில் ஒரு சமுதாய கூடம் ஏற்கனவே இருந்துச்சு. அது பழுதடைந்த நிலையில் அதை சீர் செய்திட வேண்டும் என்ற கோரிக்கையோடு இணைந்து ஒரு சமையலறை உணவு கூடத்தை உருவாக்கி தர வேண்டும் என்று பல நேரங்களில் நம்முடைய அம்பலக்காரர் உள்ளிட்ட அண்ணன் துரைராஜ் அவர்கள் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் எல்லோரும் இடத்திலே வேண்டுகோள் வைத்தார்கள். அந்த வேண்டுகோளை கட்டளையாக ஏற்றுக்கொண்டு அதை நிறைவேற்ற வேண்டும் என்று நான் முடிவெடுத்து அதற்காக திட்ட மதிப்பீடுகள் தயார் செய்யப்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் மூலமாக 14 லட்சம் செய்திருப்பது உண்மையிலேயே பெருமைப்படக்கூடிய ஒன்று. அதுதான் சொன்னாங்க, மேலே திட்டோட போட்டது அது பண்ணதெல்லாம் கிராமத்திலிருந்து அம்பலாரெல்லாம் பார்த்துக்கிட்டாங்கன்னு சொன்னாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் அந்த திட்டம் வெற்றி பெற வேண்டும் என்றால் பொதுமக்களுடைய ஒத்துழைப்பு அவசியம் தேவை. அந்த பொதுமக்களுடைய ஒத்துழைப்பு இங்கே இருந்த காரணத்தாலே தான் 14 லட்சம் ரூபாய் நான் ஒதுக்கீடு செஞ்சாலும் கூட மேற்கொண்டு ஒரு 10 லட்சம் ரூபாய் அளவுக்கு இங்கே பணிகள் நடைபெற்றிருக்க அளவிற்கான வேலைப்பாடுகளை நாம் இங்கே காண முடிகிறது. அந்த ஒத்துழைப்பு இல்லைன்னு வைங்க, நான் கொடுக்குறது 14 லட்சம்னா அதில் பாதிக்குதான் வேலை நடந்தது. ஆகவே அது அல்லாமல் கொடுத்ததை விட 2 மடங்கு வேலைகளை நடந்திருப்பதற்கு காரணம் நம்முடைய கிராம பெரியவர்கள் அனைவரும் அதற்கு காரணமானவர்கள். அதனைத் தொடர்ந்து கிராமத்தின் சார்பில் உதவி இயக்குனர் ஊராட்சிகள் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. தமிழ்நாட்டின் முதலமைச்சராக முதல் முறையாகவும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு 6வது முறையாகவும் கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்னர் பொறுப்பேற்று நேற்றோடு 4 ஆண்டுகளை நிறைவு செய்து 5வது ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கின்ற மாண்புமிகு நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சரான தளபதி அவருடைய தலைமையிலான இந்த அரசு எல்லாருக்கும் எல்லாம் என்ற தத்துவத்தின் அடிப்படையில் எல்லா மக்களுக்கும் எல்லா வசதிகளையும் எல்லா வகைகளுக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று திட்டமிட்டு அந்த வகையில் செயல்படுகின்ற மாண்புமிகு முதலமைச்சரான தளபதி அவருடைய தலைமையிலான இந்த அரசில் நம்முடைய கல்லல் ஊராட்சி ஒன்றியம் கல்லுப்பட்டு ஊராட்சியில் இன்று ஆதி திராவிடர் குடியிருப்பில் கட்டி முடிக்கப்பட்டிருக்கின்ற 9 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் மூலமாக முடிந்திருக்கின்ற பணியை பொதுமக்களுக்கு அர்ப்பணிக்கின்ற இந்த நல்ல நிகழ்ச்சியினுடைய தலைமை பொறுப்பை ஏற்று எனக்கு முன்னர் உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய
இன்றைய தினம் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றுகின்ற வாய்ப்பினை பெற்று அந்த வாய்ப்பின் மூலமாக கிடைக்கப்பட்டிருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி என்ற அந்த நிதியின் மூலமாக 9 லட்சம் ரூபாயை ஒதுக்கீடு செய்து நம்முடைய ஆதி திராவிட மக்கள் வாழ்கின்ற இந்த பகுதியில் ஒரு கலையரங்கம் தேவை என்ற அந்த கோரிக்கை இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் எனக்கு ஒரு மனநிறைவை தருகின்ற ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு அமைந்திருக்கிறது. உங்களுக்கும் இந்த பகுதி மக்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியான தருணமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். காரணம், இது பல ஆண்டுகளாக வைக்கப்பட்ட கோரிக்கை. ஆகவே இந்த கோரிக்கை நிறைவேறி ஆண்டுதோறும் நாம் ஒரு நாடகம் நடத்தணும், நிகழ்ச்சி நடத்தணும்னா அதற்காக பந்தல் கொட்டகைகள்லாம் போட்டு அதுக்கு ஒரு ஆயிரக்கணக்கில் செலவு பண்ண வேண்டிய அந்த தேவை இப்பொழுது இனி எதிர்காலத்தில் இல்லாமல் கிராமத்திற்கு ஒரு செலவை குறைச்சிருக்கிற வகையிலும், அதே நேரத்தில் இது கட்டி முடிக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தால் நம்ம கிராமத்துக்கு இந்த பகுதிக்கு ஒரு கூடுதல் அழகை பொலிவை தந்திருக்கிறது என்றால் அது மிகையாகாது. ஆகவே பொதுமக்களாகிய நீங்களும் பொதுமக்களுடைய கடமைகளை செய்யக்கூடிய, பணியை செய்யக்கூடிய சட்டமன்ற உறுப்பினராகிய ஊழியர் என்ற முறையில் எனக்கும் மனநிறைவை தந்திருக்கிறது என்பதை நான் அந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி என்பது முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் தான் அந்த திட்டம் தமிழகத்திலே கொண்டு வரப்பட்டது. கலையரங்கத்தை திறந்து வைத்து தலைமையை ஆற்ற வந்துள்ள மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்களை வருக என